திரிமுரோ திரிகுதிரி மனக்கனனா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவே ஓ ரிமனா ரக்கரா தெரிதி நமஷக்கதனே. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோலனானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணையானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே, கோதுமையை பிரித்து ஆமென். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார். ஷபரகதர மனகதர ரிகிதிரே. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பழமெல்லாம் பழம் ஓஹோ, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஆமென். மனகரதனாரே கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னே
ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ இயேசு வருகிறார். எதிர்கொண்டு ஆமென், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், மரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆமென். உரமரகரதரே ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா. ஆமென். ஓஹோ இயேசு, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமா உரமனகரதரே ஷிபேகரு. ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் ஆமென், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை கரையில்லாமல், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ஓஹோ இயேசு வருகிறார், இயேசு சொல்லுவோம். ராஜா ராஜா வருகிறார், அல்லேலூயா. ஆமென். இயேசு வருகிறார், சொல்லுவோம். இயேசு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை ஆமென். பள்ளங்கள் எல்லாம் வரமான கரதரா திரிகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கோணலானவைகளை நேராக்குகிறவன், மலைகள் எல்லாம் தகர்த்துபடியாக்குகிறவன், நமக்கு சமமான பாதைகளை உண்டு பண்ணி புதிய காரியங்களை தோன்று பண்ணுகிறவர். An open door, ஒரு திறந்த வாசல், ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வாய்ப்பை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இதோ கர்த்தர் நமது பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி தரபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிபரமனா கதரமனிதிரே ஷெபரே ரிமனோ ரமனா கரதினமா ரிகதரதினமா ஷெக்கதரே
ஆமென் 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 ஆமென். அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லா விடுதலோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அதிகார வேளையில கர்த்தர் நமக்கென்று ஒரு புதிய பாதையை கர்த்தர் தோண்ட பண்ணுவாராக, புதிய நன்மையை தோண்ட பண்ணுவாராக. நமக்காய் வானங்களை கர்த்தர் திறப்பாராக. ஷபரி கரதினமா கண்மலையை திறப்பாராக. கல்லான இருதயமுள்ள மனுஷர்களை திறப்பாராக. மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவாராக. இதுவரை நாம் தட்டி திறக்கப்படாத கதவுகள் இப்பொழுது கர்த்தர் நமக்காய் திறந்தபடி கர்த்தரை சந்ததிப்போம். ஓ ரீமனமா ரேகராதினே ஷபரமனகரா திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். புதிய வாசல்களை திறக்கிறவரே நாங்கள் முன்னேறி செல்லும்படிக்கு, நாங்கள் கடந்து செல்லும்படிக்கு, நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு, நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு, எங்களுடையதாய் ஆக்கிக் கொள்ளும்படிக்கு பாளையத்தின் கதவுகளை திறந்தீரே. 4 குஷ்ட ரோகிகள் கடந்து சென்று பாளையத்தை கொள்ளை அடித்தார்களே, பஞ்ச நாட்களிலும் அவர்களை திருப்தி ஆக்கினீரே. சத்துருக்களை எங்களுக்கு முன்பாக துரத்தினீரே. கரங்களை தட்டி ஆவியிலிருந்து சத்தத்தை வைத்து கர்த்தர் நமக்கு தரப்போகிற நன்மைக்காக, புதிய நன்மைக்காக, புதிய பலத்துக்காக, புதிய கிருபைக்காக, புதிய வாசலுக்காக கர்த்தரை துதிப்போம், 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 துதிப்போம். ரிபரா திகதர மனகதரா ரிமனா திரேகே திரேகே திரேதே ரிமனா ரிகதரி நமன கனனா ரிகதே. Hallelujah, 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 hallelujah. Ribana rakarade namana naratede. Yesumina tojayam, Yesumina tojayam. Ribana mana karada natiri. Avile jebinga, avile jebinga, avile jebinga, avile jebinga, avile jebinga. Brabara dinamana dinebro. Ribarekodo redineme rigedere dere Ribanagadara dere karandene na shekendene Ratatal jaya, ratatal jaya, ratatal jaya, ratatal jaya, ratatal jaya. Hallelujah. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உமேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். கரைகளை தட்டி பாடுவோர். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஓஹோ உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அதுபோல் உரமனகதரகினா நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகனே. இசைக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகனே. தொடங்கி விட்டது,
தொடங்கவே இசைக்கு சுத்தினா இசைக்கு சுத்தினா இன்றோடு முடிந்தது மகளே எங்களுக்கு சுத்தினா இன்றோடு முடிந்தது மகனே வெகுமோ தொடங்கி விட்டது ஆமே வெகுமோ தொடங்கி சொல்லுங்க வாய்த்தது எனக்கு ரெகபோ தொடங்கி விட்டது எனக்கு ரெகபோ தொடங்கி மாறி மாறி சொல்லுவோம் ரெகபோ ரமணா திரிகே தினமா செபிரே திமன கராதிரே எனக்கு ரெகபோ தொடங்கி விட்டது ஆமே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து பயப்படாதே நான் உனக்கு போதித்து தேசத்தில் பல்குபடி உனக்கு இடம் உண்டாக்கினேன் தேசத்தில் பல்குபடி உனக்கு இடம் உண்டாக்கினேன் ரெகபோ துணைக்கு உண்டு இது முதல் ரெகபோ துணைக்கு உண்டு நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் ஆமென் கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள் அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அநேகர் நான் எனக்கு போதித்து மனரதரா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினாவே நமக்காய் துரத்தி ரெகோபோத்தை உண்டாக்குகிற கர்த்தருடைய பல கர்த்தருடைய கிருபை அவருடைய கரம் நம்முடைய தலையின் மேல் இறங்கட்டும், குடும்பத்தின் மேல் இறங்கட்டும், கையின் பிரயாசத்தின் மேல் இறங்கட்டும். இந்த தேசத்துல நாம் குறைவல்கள் அல்ல, அடிமைகள் அல்ல. ஷபாரிகாராதினமா எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இந்த உலகம் எவ்வளவாய் நம்மை நெருக்கினாலும், எவ்வளவாய் நம்மை தாழ்த்தினாலும் கர்த்தரோ எங்களை பழுக பண்ணுகிறவர், எங்களை பெருக பண்ணுகிறவர், எங்களை விஸ்தாரமாக்குகிறவர். தினமா அறிக்கை பண்ணுவோமா? இந்த கால வேளையில தேவரே எனக்கு நீ கட்டளையிட்ட ரெகோபோத்துக்கு ஸ்தோத்திரம், ரெகோபோத்துக்கு ஸ்தோத்திரம், திறந்த வாசலுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இபரபன கரதே ரிபரகதன மனதர கதனா ஷெபெரெகெதே ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். Karantiri uri benikindine ribarade
விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையா பொழியனும். விண்ணக மேகம் இறங்கணும். ஒழுங்கால் பண்ணிடுவோமா? ஒரு மேகத்தை வாழ்க்கையிலே அனுப்பி என் வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிறைவாக்கி நன்மை நாள் முடிவு சுட்டுகிற, எங்களை வழி நடத்துகிற, இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு மேகம் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியனும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியனும். குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியனும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியனும். குளங்கள் நிரம்பனும், மலையாய் பாய். ஓ எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயட்டும், நதியாய் பாயனும். இடக்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமலையா. இடக்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமலையா. எழுப்புதல் தேசத்தை காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தை காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். குளத்தில் நிரம்பனும், மலையாய் நதியாய் பாயட்டுமே. குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் ஆமே. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை குளங்கள் நிரம்பட்டும், நதியாய் பாயட்டும். எல்லா குளங்கள் நிரம்பட்டும், எல்லாரும் பார்த்து சொல்லுமா? எல்லா குளங்கள் பள்ளத்தாக்குகள் நதியாய் மாற்றி ஒரு அற்புதத்தை எங்கள் மத்தியில் செய்ய வல்லவரே. We worship you, Holy Ghost. 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 Ribaraturu kudurumune keretere, ribaragadari monoguduru diri kandana, ribarakandana diri buruguduru, ribaragadere turu dinamo diri kindene, shibidiri ko diri tiri dinama, urabana ditiri diriki, urabaro turu duru. உட்காருவோம்.
1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16:9. போதும். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அனுகூலமான கதவு. எல்லாரும் சொல்லுங்க. அனுகூலமான கதவு. ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கடினமான பாதை அல்ல, அனுகூலமான பாதையை அவர் திறந்து வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. A great door and effectual is open unto me. அனுகூலமான பாதைகளை கர்த்தர் திறக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, the background, my situation, என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு அடுத்த பகுதியில் சொல்றார். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். I have many adversaries. எனக்கு நிறைய அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறது. எனக்கு நிறைய அப்போசிஷன் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது. எனக்கு நிறைய தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், விரோதம் செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எனக்கு இன்று சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். No way to go. An impossible way. முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லப்படுகிற அளவில் என்னுடைய சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் கர்த்தர் எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடம் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, சாத்தானை பொறுத்தளவில் நமக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, நமக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அங்கதான் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அங்க நடப்பிக்க போகிறார் என்பதாக அர்த்தம். தடைகள் எல்லா நேரத்திலையும் தீமையானவைகள் அல்ல. சில நேரங்களில் தடைகள் நன்மையானவைகள். ரோமேன் சொல்லுங்க. தடைகளை நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் சோர்ந்து போவோம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் போயிடுவோம். முயற்சி பண்ணி பார்ப்போம், வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவோம். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்புகள் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் க்ளோஸ்டு. ஒரு வாய்ப்பும் இல்லை, அனுகூலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இல்லாத ஜனங்கள் என்ன செய்வாங்க? திரும்பி போவார்கள். ஆனால் அனுகூலம் இல்லாத சூழ்நிலையில பெரிய கதவை நமக்காய் திறப்பதே நம்முடைய தேவன். God creates opportunity where seems to be no opportunities at all. எங்கேயுமே ஒரு அனுகூலம் இல்லாத இடத்துல அனுகூலங்களை உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். பயந்து ஓடுறதுக்கு இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அட்வர்சரிஸ் அப்படின்னு சொல்லப்படும் விரோதங்கள், நமக்கு தீங்கு இழைக்கிறவர்கள், ஸ்தோத்திரம். நம்ம நேற்று தினத்தில் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். சர்ப்பங்கள் நிறைந்த இடத்துல, துன்பங்கள் நிறைந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதிர்ப்பு மத்தியில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எதிர்ப்பு இருக்குது, எனக்கு விரோதங்கள் இருக்கிறது, ஆனா அங்கதான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமே இருக்குன்னு அர்த்தம்.
எங்க நிறைய எதிராளிகள் உங்களுக்கு எழும்புறார்களோ அங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கத்தரை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். எங்கதான் உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கிறதோ, ஆவியில போராட்டம் இருக்கு, சரீரத்தை போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அங்கதான் கத்தர் உங்களுக்கு அனுகூலத்தை வச்சிருக்கிறார் என்பதை அர்த்தம். இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு போறதுக்கு அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டு போட்ல போற ஸ்தோத்திரம். இறங்கின உடனே அங்க லேகியன் பிசாசு விரட்டுற, நாங்க அநேகராக இருக்கிறோம்னு சொல்லி அந்த பேயின்னு சொல்லுது. அந்த எல்லையை ஃபுல்லா அந்த ஸ்பிரிட் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு. இயேசு வரக்கூடாதுங்கிறதுக்காக அனுகூலங்களை தகர்க்கிறான் பிசாசு. புயல் வருகிறது. அந்த நேரத்துல தான் படவு கவலத்தக்கதாக காற்று வீசினது, அலைகள் எழும்பிற்று. ஏன் அப்படின்னு சொன்னா, இக்கரையில இருந்த பிசாசு பார்க்குது, மனுஷகுமாரம் ஆறாரு, இயேசு வருகிறாரு, அவர் வந்தா நம்முடைய இடத்தையே காலி பண்ணிடுவாரு, நம்முடைய எல்லைகளை அவர் சுதந்திரிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் வருகிற போட்டு பிரயாணத்தை தடை செய்வதற்கு சாத்தான் பெருங்காற்றை அனுப்பினான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒற்ற வார்த்தையில கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறந்தார். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, 1000 பிசாசு 6000 பிசாசு அது போட்டோம், அது இரண்டாவது. ஆனா கல்லறையில தன்னை தானே கீறி கொண்டிருந்தன ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் அடைக்கப்பட்ட அந்த வாசலை, ரட்சிப்பின் வாசலை, மேன்மையின் வாசலை, ரட்டு உடுத்தி நல்ல வஸ்திரங்களை உடுத்த கூடாது என்று தடைக்கப்பட்டதான அந்த அடிமைத்தனத்தை விடுவிக்கும்படிக்கு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து கடல் கடந்து புயல் கடந்து அவனை விரட்டி அவனை குணமாக்கினார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு என்ன, இயேசுவை இவனை சந்திக்க விட்டான், நான் இவனோடு வாசம் பண்ண முடியாது. அப்புறம் அந்த பகுதியில் மக்கள்லாம் போங்கன்னு சொல்றாங்க. மேபி இந்த பிசாசுகளாம் அந்த ஜனங்களை வச்சிருக்கு. இந்த மனுஷன் இருக்கிறது நல்லது, இந்த மனுஷன் அடிமையா இருக்கிறது நல்லது என்று சொல்லி ஜனங்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய தடையில இருந்தாங்க. கதவுகள், ரட்சிப்பின் கதவுகள் திறக்க கூடாது தடையில இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அனுகூலமான காரியத்தை அங்கே உண்டு பண்ணினார். தடைகள் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கதான் கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவை வச்சிருக்கிறார், திறந்த வாசலை வச்சிருக்கிறார், புதிய பாதையை வச்சிருக்கிறார், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சிருக்கிறார். கர்த்தர் பலனை தந்து நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தந்துருவாராக. எப்போதெல்லாம் பிசாசு நமக்கு புதிய யுக்திகளை பயன்படுத்துகிறானோ, புதிய யுத்தத்தை நமக்கு விரோதமாய் ஏறெடுக்கிறானோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை தருகிறார், புதிய பலத்தை தருகிறார், புதிய தைரியத்தை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய வல்லமையை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிசாசு புதிய கதவை உண்டாக்கினார், புதிய தடைகளை உண்டாக்கும்படிக்கு சாத்தான் நமக்கு புதிய கதவுகளை உண்டாக்கினார். அவைகளை திறக்கும்படிக்கு கர்த்தர் புதிய திறவுகோலை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். புதிய கதவுன்னா என்னது? புதிய திறவுகோல். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அடைச்சிருச்சே, வாழ்க்கை மூடிடுச்சே, வேலை இல்லையே, அவ்வளவுதான், இனி என்ன செய்ய போற திறமைன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து ஓடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த கதவை திறக்கிற திறவுகோலை எனக்கு நீ தாரோ. பிரைஸ் தி லார்ட். இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தாரோ. நீங்க எப்போதெல்லாம் போராட்டத்தை ஜெயிக்கிறீங்களோ, ஜெயிக்க 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 தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், ஆவிக்குரிய ஜீவியத்துல ப்ரொமோஷன். யுத்தத்தை நீங்க சந்திக்க 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 ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை யுத்தத்தை நீங்க சந்திக்கிறீங்களோ, எத்தனை யுத்தத்துல நீங்க போராடுறீங்களோ, அப்பதான் உங்களோட ப்ரொமோஷன், அப்பதான் உங்களுக்கு கனம், அப்பதான் உங்களுக்கு மகிமை, அப்பதான் உங்களுக்கு பேர், அப்பதான் உங்களுக்கு புகழ். சில ராணுவர்கள் இருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள் சர்வீஸ் நாள்ல ஒரு யுத்தத்தை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. துப்பாக்கி எடுப்பாங்க,
அது நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, மாட்டுவாங்க, வைப்பாங்க, எடுப்பாங்க, வைப்பாங்க. ரிட்டைர்மெண்ட்டாக இங்கே வந்த பிறகு அவன் இங்கே இருந்தும் ஒன்று தான், போனும் ஒன்று தான். ஆனா யுத்தத்தை அவன் பல யுத்தத்தை பார்த்து ஒரு வீரனை பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவன் சிந்தனையே ஷார்ப்பா இருக்கும், தைரியமே வேற லெவல்ல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படித்தான் எதிர்பார்க்கிற. யுத்தத்தை கண்டு பயப்படக்கூடாது, போராட்டத்தை கொண்டு பயப்படக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எதிர்பாருங்க, அடைக்கப்படுகிற வாசல் எதிர்பாருங்க. ஏனென்றால் எந்த கதவு வந்தாலும் அத்தனை கதவுகளும் திறக்கும்படிக்கு திறவுகோலை நம்முடைய கரத்துல கொடுக்கிற நமது ராஜாதி ராஜா உண்டு. நேற்றைய தினத்துல பார்த்தோமே, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை திறவுகோல் நான் உனக்கு தரேன். A key to heal, a key to deliver, a key to possess, a key to pray, a key to battle with. எல்லாத்திற்கும் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? திறவுகோலை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க திறந்து பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யூ டர்ன் பண்ணி போயிருந்தீங்கன்னா, இன்றையிலிருந்து எங்கெல்லாம் யூ டர்ன் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் விட்டீங்களோ, எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சீங்களோ, எங்கெல்லாம் முடியாது கைவிட்டீங்களோ, அந்த இடத்துல நின்று தேவனிடத்தில் திறவுகோலை பெற்று கதவுகளை திறப்ப முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் அல்லாஹ். எந்த கம்பெனியில உன்னை வேண்டாம் லாய்க்கிலன்னு சொன்னானோ, நீ தான் எனக்கு வேணும் என்கிற நிலைமையில கர்த்தர் உன்னை கொண்டு வைப்பார். ஏனென்றால் ஒருவராலும் சார்ட் அவுட் பண்ண முடியாத கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனி ஃபீல்ட் எந்த 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 வேலையா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன், கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் எனக்கு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், காம்படிஷன் இல்லாத இடத்துல தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைப்பார். கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அங்கே உனக்கு போட்டிய ஒருத்தனும் இருக்கக்கூடாது, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு கம்பெனிஸ் தான் போட்டி போடணும், நீ போட்டி போடக்கூடாது. நீயா நானா? இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா அது நமக்கு மட்டும்தான் திறப்பார், வேற ஒருவனுக்கும் திறக்க மாட்டார். முந்தி அடிச்சு ஓடி போய் நம்ம போகணுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா திறவுகோல் கர்த்தர் நம்ம கையில மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், வேற ஒருவனுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம திறந்தாங்க தான் திறக்கும், நம்ம சொன்னாதாங்க நடக்கும். நான் ஒரு சொன்னேன், அப்படி காம்படிஷன் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு நீ தான் வேணும், நீ இல்லாம இந்த வேலையை வேற ஒருவரும் செஞ்சு தர முடியாது, உன்கிட்ட தான் ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, உன்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு வேலையை தரணும்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஆமா 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 பாஸ்டர், அது உண்மைதான், ஒரு நாள்ல முன்னாடி அப்படித்தான் ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, இந்த பிரச்சனையை இந்த இந்த இடத்துல இவன் போட்டா தான் என்ன ஆகும்? சரியாகும். இந்த இடத்துல இந்த போஸ்டிங்ல வேற யாரும் தாக்கு பிடிக்கவே முடியாது, இவன் தான் அப்படின்னு ஒரு இடத்துல நீ போட்டாங்க பாஸ்டர், அதான் உண்மை, அதுதாங்க உண்மை. அல்லேலூயா. ஆமா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சிறந்த தேவன், சிறப்பானதை சிறப்பான நேரத்தில் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுகூலமான கதவு. நம்ம ஜெபிக்க போறோம் இன்னைக்கு ஃபுல்லா, எனக்கு அனுகூலமான கதவு. எப்ப அனுகூலமான கதவு? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட இடத்துல திறக்கப்படுகிற அனுகூலமான கதவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல நாம் ஒரு சம்பவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனா அங்கே சாவோ
நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே என்ட்ரன்ஸ்ல வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. 4 குஷ்டரோகிகள் பாளையத்திற்கும் பட்டணத்துக்கும் நடுவுல இருக்கிறான். குஷ்டரோகிகள் பட்டணத்துக்குள்ள அலௌட் கிடையாது. க்ளோஸ்ட், டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். கொஞ்சம் தப்பி தள்ளி போனா அங்க சீரிய ராணுவம் பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு ரெடியா இருக்கு, சமாரியா பட்டணத்துக்கு விரோதமா. ஆகையால் 2 பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல இவர்கள் சொல்றாங்க, நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம், ஒரு கதவை திறந்து பார்ப்போம். ஒரு கதவை என்ன செய்வோம், திறந்து பார்ப்போம். 2 கதவு அடைக்கப்பட்டிருக்கு, ஒரு கதவு திறந்து பார்ப்போம். என்ன கதவு? நம்ம சொந்தக்கார பைய வேண்டாம், அவன் மோசக்கார பைய, அவன் வேண்டான்னு தானே நம்ம வெளியே தூர போட்டான். குஷ்டரோகிகள் பட்டணத்துக்கு ஒருத்தன் இருக்கணும், வெளியே போன துரத்தி போட்டான்ல, இவன் வேண்டாம். நம்ம அந்நியர்கிட்டயே போவோம், நம்ம சத்துருக்கிட்டே போவோம், நம்முடைய ஜீவனுக்காய் காத்திருக்கிற பொல்லாங்கான்ட்டே போவோம், விரோதிக்கிறவர்கிட்டே போவோம், நம்ம ஜீவனுக்காய் ரத்தத்துக்காய் காத்திருக்கிட்டே போவோம். ஒருவேளை பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு அனுகூலமான கதவை வைத்திருப்பார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சவங்கலாம் நமக்கு கதவு திறக்க மாட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியர்கள், முன்ன பின்ன தெரியாதவர்கள், அவர்களிடத்துல தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு ஒரு அனுகூலமான பாதையை வச்சிருக்கிறார். எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத மனிதர்களிடத்துல, எதிர்பார்க்காத சூழ்நிலையில, எங்க நம்ம இங்க இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கதான் கர்த்தர் பாதையை வைத்திருக்கிறார். அங்கதான் கர்த்தர் அனுகூலமான வாசலை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க போறாங்க, ராணுவத்துக்கு போவோம். நம்ம சொந்தக்காரங்கிட்ட வேண்டாம், நம்ம குலத்தார்கிட்ட வேண்டாம், நம்முடைய ஜனங்கள்கிட்ட வேண்டாம், நம்ம ஊருக்குள்ள போக வேண்டாம், சத்துருக்கிட்டே போவோமே. போகும்போது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒருவரும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அங்கே ஒருவரும் இல்லை. அப்படின்னா அங்க ஒரு கதவு கூட மூடப்படவில்லை, எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பட்டணமே பயந்துருக்கு. ஆனா கர்த்தர் இந்த 4 குஷ்டரோகிகள், ஒடுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, வாழ்வதற்கு தகுதியில்லை என்று ஒடுக்கப்பட்ட, முத்திரை குத்தப்பட்ட அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நமது வாழ்க்கையில அனுகூலமான வாசலை திறக்கிறவர். எங்க? எதிர்ப்பே இல்லாத சமாதானமான இருக்கிற தேசத்துல இல்ல, எதிர்ப்பு இருக்கிற தேசத்துல, இந்திய தேசத்துல திருச்சபைகள் வளர்வதற்கும் ஊழியங்கள் பெறுவதற்கும் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கும் ஒரு நதி போல ரட்சிப்பின் ஊற்றுக்கண் தேசத்துல திறக்கும்படிக்கு இந்த எதிர்ப்புள்ள தேசத்துல, இந்திய தேசத்துல சத்தியத்திற்கு எதிர்க்கிற அரசாங்கம் இருக்கும் பொழுதே ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எங்க எதிர்ப்பு இருக்கோ அங்கதான் நம்ம நிற்கிறோம். எங்க கதவு பூட்டியிருக்கோம் அங்கதான் நம்ம வந்து திறக்கிறோம். எங்க தடைகள் இருக்குதோ அங்கதான் உடைக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவார், குளங்கள் எல்லாம் நிரப்புவார், வெறுமையெல்லாம் மாறும்.
கர்த்தர் புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டோர் கதவு என்றால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் என்று அர்த்தம். வாய்ப்புகள், ஆவிக்குரிய வாய்ப்புகள், பொருளாதார வாய்ப்புகள். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தடைகள் உண்டு, கதவுகள் உண்டு. பொருளாதார ஆசீர்வாதத்திலும் தடைகள் உண்டு, கதவு உண்டு. ஆமா, நம்ம எப்போ நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் தடைகள் வரும். சில நம்ம சபையில சொன்னாங்க, 21 நாள் வரணும்னு நான் தீர்மானம் பண்ணினேன், நான் வர முடியாதவளுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். கதவு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே இழுத்து மூடி படுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இப்பந்தான் ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் வான்னு சொல்லுவான், இப்பந்தான் உனிய அறுக்கணும்னு சொல்லுவான், இப்பந்தான் உனிய அதை செய்யணும் இதை செய்யணும்பான். தடைகள், ஆவிக்குரிய தடைகள். அல்லேலூயா. தடைகளை தகர்க்கும்படிக்கும் அதை திறக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா. சோ ஆவிக்குரிய தடைகள், அப்பந்தான் ஆவிக்குரிய பலவீனம் வரும், அப்பந்தான் பிசாசு நம்ப போறோம், அப்பந்தான் சோர்வு வரும், அப்பந்தான் கவலை வரும், அப்பந்தான் வெறுப்பு வரும், அப்பந்தான் அவிசுவாசம் வரும், அப்பந்தான் சந்தேகம் வரும், அப்பந்தான் சோத்திரம் பாவ சோதனையே வரும். இதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பான், ஆனா உபவாச ஜெபம்னு சொன்ன உடனே பாவ சோதனை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல காலத்துல எல்லாம் நல்ல ஃபுட்டு கிடைக்கல, ஆனா உபவாச நாட்கள்ல தான் ஆண்டவர் டெய்லி நைட்டு நல்ல ஃபுட்டு கொடுக்காரு. இது ஒரு சோதனை ஆகி போச்சு எங்களுக்கு, இது ஒரு சோதனை. ஸ்தோத்திரம். அதனால உபவாசம் வச்சாதான் என்ன செய்யும்? போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், தேவைகள் வரும், குழப்பங்கள் வரும். என்னத்த ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிசாசு நம்மளை கொண்டு போவான். விரோதங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பாளையம் இறங்கும், யுத்தம் வரும். சீரியர்கள் எழும்புவார்கள், கானானியர் எழும்புவார்கள், எபூசியர் எழும்புவார்கள். எல்லாருக்கும் முன்ன பயந்து ஓடுறதுக்கு அல்ல, கர்த்தர் அவர்களை கொண்டு முன்ன நிறுத்துவதற்கு, அவர்களுடைய பாளையத்துக்குள்ளே கடந்து போய் அவர்களை கொள்ளையடிப்பதற்கு அல்லவா கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. போய் பார்த்தா தானே தெரியும் அவங்க இல்லைன்னு, போய் பார்த்தா தானே தெரியும் அவங்க இல்லைன்னு. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய இறைச்சலை கொண்டு வந்தார். எவ்வளவு அருமையா பாருங்களேன், சீரியரை துரத்துற எப்படி துரத்தினார் பாருங்களேன், ஒரு பெரிய சத்தத்தை வச்சு. ஸ்தோத்திரம். சத்தத்தை வச்சு கேட்டு, ஐயோ சமாரியர்ல இருந்து ராஜா கூலி பொருந்தி நிறைய படையில கொண்டு வந்துட்டான், நம்ம தொலைஞ்சோன்னு சொல்லி துண்டக்கானன் துணியக்கானன்னு சொல்லிட்டு உணவு எடுக்கிறது கொண்டு வந்து அவங்களுடைய பொருளை கூட எடுக்காம, கூடாரத்தை கூட எடுத்துட்டு போக கூடாதபடி உயிர் பிழைத்தால் போதும் என்று குதிரையில் ஏறி தப்பித்து ஓடினார்கள். கர்த்தர் விசுவாசம் என்னன்னு தெரியுமா? இந்த 4 பேருக்காக மாத்திரம், இந்த 4 பேருக்காக மாத்திரம் சமாரியாவில பஞ்ச நாட்களில இந்த 4 பேருக்காக மாத்திரம் கர்த்தர் ஒரு இராணுவத்தை ஆயத்தப்படுத்தி சீரியா தேசத்திலிருந்து இவர்களுக்கு தேவையான பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் புசித்து திருப்தியா இருக்கிறவர்கள் தேவையான அவர்களுடைய பண்டக சாலையை கர்த்தர் கொள்ளையடித்து அவர்கள் இவர்களுக்காகவே கொண்டு வந்து வைத்து விட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமா, எலியா சொல்றான், கவலைப்படாதுப்பா, நாளைக்கு எல்லாம் சரியாயிரும், எல்லாம் 1 காசுக்கு 2 காசுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டான். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம கண்ணில் மாம்ச கண்களை என்ன தெரியும்? சீரிய ராணுவம் நம்ம கொள்ளடிக்க வந்திருக்காருன்னு நம்ம கண்ணில் தெரியுது. ஆனா ஆவிக்குரிய ரகசியம் என்ன? நம்ம அவனை கொள்ளடிக்கிறதுக்கு கர்த்தர் கூட்டு வரல, நம்மை போஷிக்கும்படிக்குத்தான் கர்த்தர் அவனை கூட்டு வந்தார். நம்முடைய பஞ்சத்தை போக்கும்படி தான் கூட்டு வந்தார். ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன், ஒரு பட்டணத்தையே போஷிக்கிற அளவுக்கு தானியம், பிரெட்டு, எல்லா உணவு வகைகளை அங்க கர்த்தர் வச்சுட்டு போனார் அப்படின்னு சொன்னா
இது தேவன் யுத்தத்துக்காக அனுப்பல, சாத்தான் யுத்தத்துக்காக வந்தான். நீ போ, ஆனா நான் உன்னை யுத்தத்துக்காக அனுப்பல. என் பிள்ளைகளுக்கு அனுகூலமான கதவை திறக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் உண்டு. God opens the way, God opens the way where there seems to be no way. எங்க கதவுகளாம் இல்ல, கதவே இல்லை. யோசித்து பாருங்க, இந்த பில்டிங்ல நோ ஓப்பனிங், நோ விண்டோஸ், நோ டோர், நோ வே அவுட், எதுவுமே இல்லை. 4, 6, 8 பக்கமும் 4 பக்கமும் சுவர் தான் அடைக்கப்பட்டிருக்கு. கதவே இல்லை, எஸ்கேப் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில நேரங்களில் பிசாசு அப்படி கொண்டு வந்து வைப்பான். நம்மள எட்டி பார்த்து ஒரு உதவி கேட்கறது கூட நமக்கு திராணி இருக்காது, வாய்ப்பு இருக்காது. எட்டி சத்தமிட்டு யாருக்காவது ஒரு சகாயம் கேட்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை கூட நம்ம இல்லாதபடி சுத்தமா மதிலை போல சூழ்ந்திருப்பான். அந்த இடத்துலதான் கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலமான கதவை திறக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். மனுஷர்கள் கைவிடலாம், மேனேஜர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கைவிடலாம், யார் வேணாலும் கைவிடலாம். ஆனால் நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வட பர்வதமாகிய சீயோன் மலை, தேவ சமூகம், கர்த்தருடைய சமூகம் ஒருபோது நம்மை கைவிடாது. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். கரங்களை கத்தி நம் ஆண்டவரிடத்துல நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜோம்மா ஜெபிப்போமா. ஷபரி கரதா தெரிதினமா. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தாவே எனக்கு ஒரு அனுகூலமான கதவு நீ தந்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு ஒரு திறந்த வாசலை நீ வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீ எந்தெந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்க நினைக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அனுகூலமான கதவு. எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்தோத்திரம் நீங்க அடைக்கப்பட்டிருக்கிற நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புத அனுகூலமான கதவு, அற்புத அனுகூலமான கதவு. இந்த கதவை திறக்கும்படிக்கு திறவுகோல் ஸ்தோத்திரம் வேறு ஒருவரிடத்தில் இல்லாமல் உன்னிடத்தில் மாத்திரம் அவர் தருகிறார். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, இந்த நாளில் அவர் செய்ய போகிற அற்புதத்திற்காக, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் திறக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக, an open door in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இதோ திறந்த வாசலை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். திறந்த வாசலை நாங்கள் எங்களுக்கென்று எடுக்கிறோம். அடைக்கப்பட்ட எங்களுடைய எதிராளிகளினால, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களினால, மனிதர்களால், வான மன்னர்கள், பொல்லாத சேனைகளினால் எனக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பேரில் திறக்கப்படுவதாக. பரலோக நல்ல பிதாவே, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறீரே. அடுவரை அடைக்கப்பட்ட வாசலும் திறப்பதற்கு திறவுகோலை தந்திருக்கிறீரே. முடியாது என்று விட்டு போன காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வைக்கிறீரே. அடுவரை முடியாது என்று நாங்கள் கைவிட்ட காரியங்களை கர்த்தர் மீண்டுமாய் முளைக்க பண்ணுகிறீரே. எங்களுக்கு நீ செய்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கப்பட்ட யாவரோடு தேவ கிருபை இருக்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பகுதியும் உடைக்கப்பட்டு அடுவரை கதவுகள் திறக்கப்பட்டு நாங்கள் ஜெயமாய் உள்ளே பிரவேசித்து கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்க போகிற அந்த ஸ்தோத்திரம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழ். 10 மணிக்கு ஜெபம் இருக்கு, வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.